ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரீல்ஸ்க்கு தாங்க வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இன்ஸ்டாவில் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கா, சரி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு வந்து ரீவாவை வச்சு நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அவளை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் மேலேருந்து ஒரு 2 ஸ்டெப்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து கீழே மெதுவாக வந்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உக்காந்துட்டு அதுக்கப்புறம் ஷூஸ் காமி அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுவே வந்து ஒரு 3-4 டேக் போச்சுங்க. அதே தான் திரும்பி திரும்பி பண்ணிகிட்டே இருந்தேன். கொஞ்சம் சரியாக பண்ணலையா, ஒன்று வந்து கீழே பார்த்துட்டே வருவான், இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே மேலே பார்ப்பாளாம். ஸோ அதனாலேயே திரும்ப டேக் அப்படின்னு வந்து அதுவே ஒரு 4 டேக் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கால் மேலே கால் போடுற மாதிரி அந்த போஸ் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அதுவும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்டைலாக இந்த ஷர்ட்டை வந்து கொஞ்சம் மேலே இழுத்து விடுற மாதிரி கொஞ்சம் பண்ணு அப்படின்னு சொன்னேன். நான் எப்போ கேமரா ஆஃப் பண்ணுறனோ அப்போ வந்து நல்லா பண்ணுவான், நான் எப்போ ஆன் பண்ணுறனோ அப்போ வந்து கொஞ்சம் சிலுமிசும் பண்ணுவான். ஸ்டெப்ஸ் மேலேருந்து கொஞ்சம் ஸ்டைலாக இறங்கிவான்னா அப்படியே கொஞ்சம் எப்படி கொஞ்சம் ஒரு சூப்பராக ஒரு சினிமேட்டிக்காக கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் மெதுவாக வர சொன்னால் அவள் பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவளே இந்த போஸ் பாரு அப்படின்னு சொன்னான். ஸோ திரும்பியும் வந்து ஷர்ட் மேலே இழுத்து அப்படி எடுமா அப்படின்னு சொன்னால், நிற்கும்போது கொஞ்சம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஷூவை செவுத்து மேலே வச்சு இந்த ஸ்டைல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த போஸ், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து சன்கிளாஸை போடுற மாதிரி போடு அப்படின்னு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்டைலாக நில்லு அப்படின்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரியும் ரொம்பவே சூப்பராக நின்னாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் அம்மா நான் ஃபஸ்ட்லேருந்து வரம்மா, நீ திரும்பி எடு அப்படின்னு சொன்னாலாம். சரி வேறு என்ன பண்ணுறது, நமக்காக ஆஃபா பண்ணுறால, சரி வா அப்படின்னு சொல்லி நானும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டைலாக நில்லுறிவா. அதுக்கப்புறம் வந்து நீ ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் மேலே உட்காந்துக்கோ, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கண்ணாடி வந்து மூக்கு கீழே கொஞ்சம் கீழே விழாத மாதிரி கொஞ்சம் இப்படி கண்ணாடி கொஞ்சம் மூக்கு கீழே, அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி பாரு அப்படின்னு சொன்னான். அவள் என்னடான்னா கீழே விட மாட்டேன்றா. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கொஞ்சம் ஓகே நல்லா பண்ணான். அதுக்கப்புறம் வந்து நான் பார்க்காதப்ப நல்லா பண்ணுவான், நான் எப்போ பார்க்குறேனோ அப்போ வந்து இந்த மாதிரி தான் நிறைய சிலுமிசம் பண்ணுவான். இந்த வீடியோ எல்லாமே நான் வந்து எல்லா கிளிப்பும் வந்து ஒரே வீடியோவில் மிங்கிள் பண்ணி ரீல்ஸாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.